தமிழ் உங்களில் ஒருவன் சேனலில் இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன விலாக் இருக்க போது பார்த்தீங்கன்னா, கோட்டிலிங்கேஸ்வர். ஸோ அந்த ஒரு டெம்பிள் கோவிலுக்கு தான் போகிறோம். ட்ராவல் பண்ணி கொஞ்சம் லாங் ஜேர்னி போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நானும் நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படியே பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கும் அது எங்கள் பார்க்காதவங்க எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட முன்வைக்க போகிறேன். ஏன்னா மாஸ்க் புதுசாக மாட்டேன்னு பார்க்குறீங்களா, அந்த மாஸ்க் வாஷ் பண்ணதை, அதனால் இந்த மாஸ்க் போட்டிருக்கேன் நான். ஸோ மக்களே, அண்ட் ஃபைன் மார்னிங் அண்ட் லவ் யூ ஆல். போகிறோம், போயிட்டு நல்லபடியாக நல்ல ஒரு விலாகாக இருக்க போகுது. நீங்களே கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்றவங்க கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். சரி, விலாகுக்குள்ளே போகலாமா? எப்போவும் வீடியோக்குள்ளே போகலாமான்னு தான் சொல்லுவேன், இன்றைக்கி சொல்கிறேன் விலாகுக்குள்ளே போகலாம் வாங்க. மக்களே, ஃபைனலி வி ரீச் சிவன் கோவில் கோட்டிலிங்கேஸ்வர். பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இன்றைக்கி என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல நண்பன், எப்படி வேணாலும் சொல்லலாம், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நட்பு. அவங்க என் கூட இருக்காங்க. இந்த ஒரு இடம் இங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு காமிச்சு, என்னை கைட் பண்ணி கூட கூட்டிகிட்டு வந்தது, என் கூட ட்ராவல் பண்ணி உள்ளுக்கு எல்லாம் சுற்றி காமிக்க போகிறது இவங்க தான். என்னோட ஓவர் பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? காட்ட போகிறேன். ஸோ ஷீ இஸ் தட். நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி நம்ம சேனலில் பூமொழி, அன்பே சிவம் அண்ட் பாசிட்டிவிட்டி, அந்த பருவமலைக்கெலாம் போயிட்டு வந்தாங்களா, இவங்க தான் அந்த சிங்கப்பெண்ணு. மக்களுக்கு ஒரு வணக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும். வணக்கம். ஸோ இவங்க தான் அது. ஸோ எனக்கு இந்த ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எனக்கு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து இவங்க கூட தான் வந்தேன் நான். வர்ற வழியில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக வந்துட்டு, ட்ராவல் நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஜேர்னி செம்மையாக இருக்கும். மெயின் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் இருக்கும் ரைட், அந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு. அங்கேருந்து உள்ளே கட் ஆகணும். உள்ளே கட்டாகி வரும்போது கொஞ்சம் ரோடு அப்படியே சுருங்கும். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே கட் ஆகணும். ஸோ அங்கேருந்து கட் ஆகும்போது கொஞ்சம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல். அங்கேருந்து இன்னும் கட் ஆகும், கொஞ்சம் வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல். அங்கேருந்து இன்னும் ஒன்று கட் ஆகும், உள்ளே போனால் அப்படியே அமைதியாக அந்த ஒரு சூப்பராக இருந்தது அந்த ஜேர்னி. அந்த ரோடே செம்மையாக இருந்துச்சு. ஸோ செம்மையாக ட்ராவல் பண்ணுவோம். இதில் விஷயம் என்னென்னா, நாங்கள் கிளம்பும் பொழுது வண்டியில் ஃபுல் டேங்க் கிட்டே இருந்துச்சு, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ட்ராப்பில் இருந்துச்சு, மற்ற இல்லை நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் அதை செக் பண்ணாமே வந்துட்டோம். எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 6:30 டைம் என்ன? ஓகே, 6:30 கிளம்பணும். 8:45 இவ்வளோ நேரம் ஜேர்னியா? பெட்ரோல் லாஸ்ட்லி டெட் எண்டுக்கு வந்துருச்சு, எம்டி கிட்ட. அதை அப்போ தான் நோட் பண்ணி சொன்னேன், முன்னாடியே சொல்கிறது இல்லை என்னங்க நீங்கள் அப்படின்னாங்களா. சரி இருந்துக்கிட்டு, சரி நோ வரிஸ், தலைவர் கூட இருக்காரு, ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு சொல்லி வாயம் உள்ள. அதாவது ஒரு லெஃப்ட் பெண்ட் வந்து ரைட் பெண்ட் ஆகும். அந்த ரைட் பெண்ட் கார்னரில் பாரத் பெட்ரோலியம் நியர்பை அப்படின்னு போட்டுச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்னேன் பாரு, சொல்லி வாயமுள்ள காமிச்சிட்டாங்க அப்படின்ட்டு போய் பெட்ரோல் போட்டு வந்தோம். இது ஒரு அருமையான விஷயம். ஸோ பூஜை அதே காமி. ஓகே, அந்த லீவ்ஸ் பற்றி சொல்லிவிடு நீ. அந்த லீவ்ஸ் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஸோ இந்த லீவ்ஸ் பாருங்கள். ஸோ இந்த லீவ்ஸ் பற்றி அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. Bilbo leaves very good for Shiva's favorite. அது தமிழில் பேசுனா நல்லாயிருக்கும். என் தமிழ் ரொம்ப மோசமாக இருக்கும். வில்வா இலை சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச இலை. அண்ட் இன்னைக்கு மண்டே சிவனோட நாள். ஸோ அவருக்கு பிடிச்சது அது. ஸோ அந்த இலை வந்து சிவனுக்கு ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு இவ்வளோ லென்த்தாக பேசுகிறாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போகிறோம், நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்டு எண்டிங்கில் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்டு நம்ம சேனலில் இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும், தமிழ் உங்களில் ஒரு சேனலில் இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் நமது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். பூமொழி
அழகாக பூமொழி, அது என்ன பூ? சரி ஓகேங்க. அண்ட் நம்ம சேனல் என்ன யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நீ கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே, சுற்றி சுற்றி கூட்டு போகிறாங்கப்பா. டிக்கெட் கவுண்டர் யா தலைவா. மக்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க, மெய் மறந்து நிற்கிறேன் நான். கூஸ் பம்ஸ் ஆகுது எனக்கு. அப்படி என்னடா இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்களே பாருங்க. இப்போ தெரியுதா என் மெய் வந்து நிற்கிறேன்னு? பேச்சு வர மாட்டேங்குதுங்க. வேற லெவலில் ஃபீல் இருக்கு. அவ்வளோ லிங்கங்கள் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லிங்கம் பார்க்குறேன் நான். அன்பே சிவம், இதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியல. பூமொழி அவர்களே இங்கே வரவும் இந்த சைடு வாங்க. சரி ஓகே. ஐ திங்க் நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லிங்கம் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ ஹவ் வாஸ் திஸ் ஃபீல்? புல்லரிக்குது. இது அட்லீஸ்ட் தமிழில் பேசிட்டாங்கப்பா. கூஸ் பம்ப்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு யோசிச்சிருந்தேன். ஸோ இந்த ஒரு அன்பே சிவத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு என்னோட ஸ்பெஷல் லவ் பூமொழி அவர்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் என் மூலிமா உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கும் இவங்க ஒரு பெரிய காரணம். அன்பே சிவம். ஓகே வாங்க நம்ம ட்ராவல் பண்ணலாம். நான் கொஞ்சம் இதே பீஸாக கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் நான். இது வந்து ஸ்லோகம் கன்னடாவில் எழுதியிருக்கு. நான் கேட்டேன் பூமொழி அவங்கக்கிட்ட, ஓம் நமக் சிவாய அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எங்க? ஓ அதான் கோடி லிங்கேஸ்வரன்றதுக்கு 90 lakhs. கோட்டிங்கிறது கோடி. அதுதான்மா. இங்க 90 lakhs சிவலிங்கம் இருக்கமா. அங்க ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணல ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் சிவலிங்கம். ஆமா, அது புரிஞ்சு, அவ பேசுனது புரிஞ்சுது எனக்கு. 90 lakhs. ஸோ மக்களே தெரிஞ்சுக்கோங்க, 90 lakhs கோடி லிங்கேஸ்வர், அவ்வளோ லிங்கங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் கோவிலுக்குள்ளே வந்துட்டு எந்த மூலை திரும்பினாலும் சரி, எந்த பகுதிக்கு நீங்கள் போனாலும் சரி, உங்களுக்கு நிறைய கோவில் சாமி கும்பிட்றது இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் எங்கிட்டு திரும்பினாலும் சரி, உங்கள் பக்கத்தில் சுற்றிலும் அவ்வளோ லிங்கங்கள் இருக்கும். ஸோ ஸ்பெஷாலிட்டி அதுதான். எனக்கு இங்கேயே இருந்துடலாம் போல் இருக்குது அப்படியே. ஸோ மக்களே நீங்களும் வரணும், வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல. 90 lakhsனால் சும்மா இல்லை, அவ்வளோ லிங். ஆத்தாடி, எதுக்கு ஆத்தாடின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா இப்போ? இருங்க. ஓகே. நந்திக்கு பின்னாடி நம்ம சிவன். இப்போ புரியுதா நான் அந்த ஆத்தாடி சொன்னேன் அப்படின்ட்டு? வாவ், எங்க வேற லெவலில் இருக்குங்க வார்த்தைகள். நான் கொஞ்சம் உட்காந்து இருந்துட்டு வரேன். பாருங்கள், நான் சென்டரில் இருக்கேன். என்னை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா லிங்கங்கள். ஸோ லாஸ்ட்டில் இருக்கார் பாருங்கள், சென்டரில் அவ்வளோ பெரிய லிங்கம். இதோ நந்தி. ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம சிவனோட ஆயுதம், கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சென்டரில் நிற்கிறேன் நான். சுற்றிலும் லிங்கங்கள். பெரிய லிங்கம் பார்த்தோம் ரைட்டா, அது கீழே தான் இருக்கும். இந்த விளக்கு இங்கே நம்ம பருத்தி வைக்கிறது,
இதுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த ஒரு பெரிய விளக்கு, ஒரு விளக்கு நம்ம ஏற்றி வச்சோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக விளக்கேற்றின மாதிரியான ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது பெரிய சிவலிங்கம் கீழே இது. பட் இதில் என்னென்னா பொறுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காற்று விசுவிசுன்னு அடிக்குது. பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நாலா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்காக இருக்கா, காற்று அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக அடிக்குது. அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கையில் இதென்ன மஞ்சள் கயிறு தாலின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. ஸோ மஞ்சள் கட்டி கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஆசைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வேண்டிட்டு அந்த விஷஸ் வச்சுட்டு கட்டணும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு விஷயம். அண்டு அந்த இலை சிவனுக்கு ஸ்பெஷலான இலை பாருங்கள், சென்டரில் இருக்கேன் நான் பா. ஸோ ஸோ தேன்கூடு தெரியுதா? சிவலிங்கம் பார்த்தோம் ரைட்டா, அந்த சிவலிங்கத்தில் அந்த தேன்கூடு. மை காட், ப்ரே பண்ணிவிட்டு கட்டுறது. நான் இங்கே கட்டிட்டேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே தான் வாங்கினோம். வாங்கிட்டு போய் கட்ட சொன்னாங்க. ஆனால் எங்கே கட்டுறதுன்னு சொல்லலை. நாங்கள் கடைசி வரைக்கும் போயிட்டு அலைஞ்சிட்டு அப்புறம் தான் இங்கே இது பக்கத்துலேயே இருக்குன்றது. ஸோ இந்த மரம் தான் அது ஒரு சைடில் இருக்கிறது. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். நான் பக்கத்தில் வியூ காட்டுறேன். ஸோ இங்கேயும் லிங்கேஸ்வர். அடுத்தது பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஸ்டாச்சு, ஆத்தாடி அப்படின்ற அளவுக்கு. ஸோ பக்கத்தில் போய் காட்டுறேன், வாங்க போகலாம். ஸோ சிவலிங்கம் நம்ம பாருங்கள், 2 சிவலிங்கம் நான் ஸ்ட்ரைட் ஆங்கிளில் வச்சு காட்டுறேன். ஓகே, இது கொஞ்சம் சின்னது, அந்த சைடு இருக்குது கொஞ்சம் பெருசு. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா? மக்களே ஒரு சைலண்ட்டாக கேளுங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நான் அங்கங்கே பேசிகிட்டு வரும்போது எனக்கு தெரியல, இங்கே நான் பேசுறது நல்லா எக்கோ அடிக்குது. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறேன், கேளுங்க. நம்ம ஃப்யூச்சர் சொல்லுவோம். ஆத்தாடி எக்கோ கேட்குதா? தமிழ் உங்களில் ஒருவன் எக்கோ, அன்பே சிவம் பேசுறது அப்படியே எக்கோ டபுளாக கேட்குது. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொன்னேன் ரைட்டா, பாருங்கள் 2 லிங்கம் இருக்குது சரிங்களா? இங்கே ஒன்று எங்கடா, ஓ மறைஞ்சிருக்கு ரைட். இதோ இது சின்னது, அதாவது பெருசுலேயே சின்னது, அதுக்கு பின்னாடி அங்கே பெருசு. ஸோ வந்தீங்கன்னா A to Z, லெஃப்ட் கார்னர் டு ரைட் கார்னர் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அங்கே பேசுனது இங்கே பேசுன டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அந்த 2 லிங்கமும் ரொம்ப பெருசாக இருக்குது ரைட்டா? இது வந்துட்டு இந்த சைடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நிறைய பேர் வந்து அப்படியே எக்ஸிட் வழியாக கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த vlog ஃபுல்லாக பாருங்கள். எது எங்கிட்டலாம் வரும். நீங்கள் என்ட்ரன்ஸ் வருவீங்க, என்ட்ரன்ஸ் வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணி இப்படி ஃபுல்லாக சுற்றுவீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் பாருங்கள். லெஃப்ட் சைடு கார்னர் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோமா, ரைட் சைடு கார்னர் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோமா? ஏன்னா நம்ம நடக்கிறது ஃபுல்லாக சென்ட்ரல் அங்கே பார்ப்போம் விஷுவல். 2 யானை, எலிஃபெண்ட் லவர்ஸ் பார்த்துக்குங்க. அண்ட் இந்த சின்னது ஸ்டாச்சு, ஐ மீன் சிவலிங்கம், பெரிய சிவலிங்கம். ஸோ மக்களே க்ளோஸில் இருக்கும் பாருங்கள். இது சின்ன சிவலிங்கம், பெரிய சிவலிங்கம். ஸோ 2த்துக்கு சென்டரில் நான் வச்சு பேசுகிறேன். ஒரு அழகான விஷயம் டக்குன்னு மனசில் தென்பட்டுச்சு. 90 lakhs சிவலிங்கம் பார்த்து அவ்வளோ இருக்குது, ஓப்பனாக இருக்குது. மழை பெஞ்சுது அப்படின்னா அத்தனை லிங்கங்களும் மனசு குளிரும். நினச்சி பாருங்கள் அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வேறு லெவல், பியூட்டிஃபுல். இருங்க, ஆஞ்சநேயர் பக்கத்தில் வந்துட்டேன் நான். ஐயோ கால் சுடுது, வெயிலில் இருக்கிறேன் நான். வெயில் நடந்து வந்துட்டுருக்கேன்னா கால் சுடுது. ஸோ ஆஞ்சநேயர், ஸோ பக்கத்தில் என்ட்ரன்ஸில். அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட்,
லவ் யூ ஆல் மக்களே. அன்பே சிவம். கேமரா நாட் அலவுடு. பரவாயில்லைங்க மக்களே. பிரசாதம் கொடுத்தாங்க, வாழைப்பழம். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். என்கிட்ட இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உங்களை தம்பின்னா கூட. தம்பி கையில் என்னதுப்பா? அந்த கை கண்ணி, அந்த கை நீட்டம்மா. அட அந்த ஃபோன் இந்த கையில் பிடிய, இந்த கையில் ஃபோனை பிடி, அந்த கை நீட்டு. தோல் கொடுப்பான்னு தோல் கேள்விப்பட்டிருக்கேன், அது இதுதான். தோல் கொடுப்பான்னு தோழன். ஆக்சுவலாக நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன் உங்களை. ஏன் அப்படின்னா அது நீங்களே சொல்லியிருக்க பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு தம்பி இல்லையா? அப்படி இல்லை, நான் சொல்லுவேன்ல மோஸ்ட்லி ரொம்ப ஒஸ்ட் அப்படின்ட்டு. வாட்ஸ்அப் கமெண்ட்ஸில் ஸ்டேட்ஸில் அந்த ஸ்டிக்கர் தெரியுமா, ஒஸ்ட் பிஹேவியர்ட தம்பி, அதை மோஸ்ட்லி அதிகமாக அந்த காமெடி சென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அதுலேருந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு நான் நம்பரை கூட ஒஸ்ட் பிஹேவியர் தான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ஒஸ்டடா தம்பி அப்படின்ட்டு. நான் கூப்பிடும்போது தம்பி இப்போ வாடா போடா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களே. ரேர் தான் பூமொழி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. ஸோ என்னோட தம்பி லிஸ்ட்டில் இவங்களே ஆட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒஸ்ட் பிஹேவியர்டா தம்பி. முடியல என்னால முடியல. எப்படி உங்க வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரியல. கொஞ்சம் நேரம். சரி, அப்போ டெய்லியும் வீடியோ பார்க்குற மக்களுக்கு அதுதான், மக்கள் எல்லாரையும் அந்த சிவன் தான் பார்த்துக்கணும் உங்களை டீல் பண்ணுறதுக்கு. ஓகே மக்களே, நான் போட்ட மொக்கையும் ரசிச்சிருப்பீங்க ரைட்டா? அந்த ரசனைக்கு எனது அன்பார்ந்த ஒரு ஸ்பெஷல் லவ். உங்கள் எல்லாருக்குமே என்னோட பெரிய லவ், பெரிய வணக்கங்கள். மாஸ்க் போடலன்னு நினைக்காதீங்க, சாப்பிட்றதுக்காக கழட்டி வச்சிருக்கேன். தீர்த்தம் கொடுத்தாங்களா? மாஸ்க் இருக்கிறது மறந்துட்டு இப்படி தீர்த்தம் இப்படி வாங்கிட்டு வாய் கொண்டு ஃபேக்டரியை தோல் கொடுப்பான் தோழன். எனக்கு எக்ஸிட் பிளேஸில் இருக்கும். எக்ஸிட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வெளியில் போகும்பொழுது லிங்கங்கள் இருந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போயிடலாம். குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அடம் பிடிக்கிங்க, இது வேணும் அது வேணும்னு வாங்கி கொடுக்காம உங்களால் போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சி ஐ சாப்பிட்றோம் நம்மளுக்கு. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெரிய சிவலிங்கம் சென்டரில் இருக்குது. ஸோ நந்தி பார்த்துட்டிங்க. சுற்றிலும் அவ்வளோ சிவலிங்கங்கள். 90 lakhsனால் சும்மா கிடையாது. அதுக்கு தான் கோடிலிங்கேஸ்வர் அப்படின்ட்டு டெம்பிள் நேம். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் காட்ட போகிறேன். மோஸ்ட்லி நான் இவங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது நேரில் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பூமொழி அவர்களே அது நீங்களே காமிச்சா நல்லாயிருக்கும் மக்களுக்கு. ஸோ சிவன் டாட்டூ, பீஸ்ஃபுல் சிவா. யா. ஸோ நேரில் நான் வந்து இவங்களை மீட் பண்ணதும் நான் தான் கேட்டேன், நான் டாட்டூ பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க, நான் அதை பார்த்தேன். ஸோ அப்போ தான் கேட்டேன், ரைட் ஆமாம் அப்படின்ட்டு. ஸோ எதுவுமே யோசிக்க தோணலை. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா கோலார், ரைட்? கோலார், பெங்களூரில் கோலார்னு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஒரு கோவில் ஒரு அருமையான பியூட்டிஃபுல்லான விஷயங்கள். ஸோ ஆக்சுவலாக 90 lakhs அப்படிங்கிறது கம்மி. எவ்வளோ சொன்னாங்க இதுக்கப்புறம் மேலே இருக்கிறது? இல்லை 90 lakhs சிவலிங்கம் இருக்குது. அவங்க பார்த்தது ஃபஸ்ட்டு சிவலிங்கம்னு சொன்னாங்க. இதோட பெருசாக ஏதோ இருக்குன்னு சொன்னாங்களே, இல்லையா? இந்த சிவலிங்கம். ஓகே, டன். அதாவது உள்ளுக்கு கோவில்லாம் இருக்குது. அண்டு இந்த கோவிலுக்கு மெயின் சிவலிங்கம் உள்ள, இந்த பெருசு கிடையாது, உள்ளே இருக்குது. ஸோ பூஜை பண்ணி சாமி கும்பிடுவோம்ல, ஸோ அங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபைனல் டச் தான் இது. ஸோ பூமொழி அவர்களே, அண்ட் நைஸ் டு மீட் யூ. அண்ட் பெங்களூருக்கு வந்து ஷூட் விலாக்லாம் எடுத்தேன். அண்ட் எனக்கு நிறைய விஷயங்கள் கைட் பண்ணிங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்துட்டீங்க. எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்றதை தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லைஃப்பில் இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் மக்களுக்கு ஏதாவது you're welcome. ஓகே. இங்கிலீஷ், அதாவது you're welcome. ஓகே, ரைட். இட்ஸ் ஓகே. அண்ட் ஓகே, மக்களுக்கு எப்போவுமே வந்துட்டு நான் ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுப்பேன். நான் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் நம்ம. ஸோ மக்களுக்கு நீங்கள் என்ன பாசிட்டிவாக சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஒரு 2 வார்த்தைகள் பேசினா நல்லாயிருக்கும். தமிழில் பேசுங்க தயவு செஞ்சு. அன்பே சிவம். ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்கய்யா. சரி, ஓகே, அவ்வளோதானா? மக்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? மக்கள் எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. அவ்வளோ அடிபட்டு
எழுந்து நின்றுருக்கேன். ஓகே இல்லை ஓகே டன் சொல்லி முடிச்சிரு. ஸோ லவ் ஃபார் எவ்ரிபடி, தேங்க்யூ எல்லாருக்கும், அவ்வளோதான். ஓகே ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இது தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு அழகான நட்பு உறவு, அழகான ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு என்ன சொல்கிறது, நான் எங்கேயோ இருக்கேன், அவங்க எங்கேயோ இருக்காங்க, நான் யாரும் தெரியுது, அவங்க யாரும் தெரியாது. பட் ஒரு கனெக்டிவிட்டி. எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, சிவன் தான் என்னை வந்து அவங்களுக்கு கண் பார்வையில் தென்பட விட்டு அவங்கள வந்து என்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. ஸோ பார்த்துக்கோ, இவளை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த மாதிரியானதான் எனக்கு தோணுச்சு அந்த ஒரு வைப்பு. ஸோ சிவன் அனுப்பி வச்ச ஒரு நட்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் அண்ட் இந்த பெங்களூர். அப்புறம் வேறு என்ன, தட்ஸ் ஆல். அப்புறம் வேறு எதுவும் சொல்லணுன்னு இருந்தேன்னா, அதாவது இந்த இடத்த வந்து நின்று பாருங்களேன், உங்களுக்கு என்ன பேசணுன்னே தெரியாது. மைண்ட் ஃபுல்லாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தமிழ் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். சஞ்சய் ராமசாமி மாதிரி இது என்ன புது பொருளையாக இருக்குது? ஏமா மறந்துடுறேன்னு சொல்கிறீங்களா, அதனால. ஓகே அண்ட் ஆமாம், நான் ஜர்க்கின்னு கழட்டிட்டேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் வந்தேன் நான். அண்ட் அது ருத்ராட்ச மாலை நான் போட்டுட்டேன். அண்டு ஸோ சிவன் இருந்து வந்துச்சுன்னு இருங்க. ஸோ கழுத்தில் போட்டிருக்கிறது ஒன்று அண்ட் கையில் ஒன்று, அவங்களும் போட்டிருப்பாங்க பாருங்கள். சரி ஓகே. ருத்ராட்ச மாலை போட்டால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸோ எல்லோரும் நம்ப மாட்டீங்க, தமிழ்நாளுக்கு இனிமேல் நான்வெஜ் சாப்பிட மாட்டானா அப்படிங்கிறது. ஸோ எனக்கு சொல்லுவாங்க ரைட்டா, ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த விஷயங்கள் உனக்கு வந்துட்டு கடவுள்கிட்ட வரம் மாதிரி ஏதோ கேட்போம், அந்த வரம் வந்து உனக்கு எதிர்பாராதது வந்து சேரும்ட்டு. இது எனக்கு எப்படி வந்தது, இதோட பவர் என்னன்னு எனக்கு தெரியும். சாதாரணமாக வரல, சிவன் மூலியமாக வந்தது எனக்கு. ஸோ சிவன் மூலியமாக இவங்க கையில் கொடுத்து இவங்க கையிலேருந்து எனக்கு வந்தது. சிவன் கொடுத்து விட்டார். இவங்க எங்கே போனாங்க, என்ன பண்ணாங்க, என்ன வாங்கினாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. வந்தாங்க, கை நீட்டினாங்க, கொடுத்தாங்க. நான் அந்த விளாகில் சொல்லியிருப்பேன், அந்த விளாகை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சொல்ல வார்த்தைகள் இல்லை. அண்டு ஓகே டன். பூமொழி அவர்களே, நம்ம கிளம்பலாம். ஆசம், பியூட்டிஃபுல். இந்த ஒரு அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ், இந்த ஒரு பீஸ்ஃபுல்லான இவ்வளோ விஷயங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு ஒரு பெரிய லவ், ஸ்பெஷல் லவ். அண்ட் அன்பே சிவம். மக்கள் நினைப்பாங்க, ஏண்டா அவங்கள ஒரு வார்த்தை பேச வரீனியா, தொண்ணு பேசி நிற்கிறியாடா அப்படின்னு. அவங்க ரியாக்ஷன் தெரியுமா, நல்ல வேலை மக்கள் நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, நான் பேச முடியாமல் வாய் மூட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரி, லாஸ்ட்டாக பாசிட்டிவிட்டி ஏதாவது சொல்லிடுங்க மக்களுக்கு. தமிழில், அதாவது நீங்கள் இப்படி அப்படின்னு. சரி ஓகே டன். நானே டாபிக் தரேன். சரி, ஒரு சின்ன டாபிக் தரேன். அவங்க சொல்லுவாங்க, டிப்ரெஷனில் இருக்க மக்களுக்கு, கவலைகளில் இருக்க மக்களுக்கு, உடஞ்சி போய் உட்கார்ற மக்களுக்கு இவங்க ஒரு அருமையான விஷயங்கள் சொல்லுவாங்க, கேட்டுக்கங்க. இப்படிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. சரி, அவங்களெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்? ஸோ டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு லைக் அவங்க டிப்ரெஷன் இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவங்க கொஞ்சம் சவுண்டாக தான் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அவங்க மட்டும் தான் காப்பாற்ற முடியும், வேறு யாருமே காப்பாற்ற முடியாது. அண்ட் அவங்க வந்துட்டு தே ஹாவ் டு அவங்க அந்த முடிவு பண்ணணும், நான் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு. அப்போ மட்டும் தான் வெளியே வர முடியும். ஜஸ்ட் பிஸியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கம் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே டன். ஜஸ்ட் கெட் அப், பேக் யுவர் பேக் அண்ட் யூனோ எதுவும் பிளான் பண்ணாதீங்க, இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலாம். ஜஸ்ட் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருங்க. யூனோ அந்த ஜேர்னி உங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே போய் முடியும். நீங்கள் லைக் ரிட்டர்ன் போகும்போது பீஸ்ஃபுல்லாக போவீங்க. அப்படி தான் நான் பர்வதமலை போயிட்டு வந்தேன். அப்போ இருந்து எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அப்போத்துலேருந்து சிவனேன்னு சுற்றிட்டு இருக்கேன் எல்லா பக்கம். ஸோ அட்லாஸ்ட் முகத்தை பார்த்துட்டிங்களா ரீட்டா, இவங்க தான் பூமொழி. ஸோ அதுதான், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிப்ரெஷன் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஜேர்னி போயிட்டு வந்தீங்கன்னா மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அந்த ஜேர்னி எப்படி இருக்கணும்னா, பிளான் பண்ணாங்க இங்கே போகணும் அங்கே போகணுன்ட்டு, பேக் எடுங்க, ஜஸ்ட் வெளியே போங்க. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு எங்கே போகணும் தோணும், அந்த ஒரு விஷயம் தானாக நடக்கும். ஸோ ஒரு இடத்துல போய் பாயிண்ட் ஆஃப் முடியும் உங்களுக்கு, அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணும். ஸோ ஸ்டே பாசிட்டிவ், சிம்பிளுங்க. நம்ம சுற்றி இருக்கவங்களை சந்தோஷமாக நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக மேலே வந்துடுவோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. ஏன்னா லைஃப்பில் நிறைய பேர் சக்ஸஸ்க்காக ஓடுறோம்,
நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுக்கு உண்டான அங்கீகாரம் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சேரும். இதில் விஷயம் என்னன்னா டைம். ஒருத்தருக்கு சீக்கிரம் கிடைக்கும், ஒருத்தருக்கு லேட்டாக கிடைக்கும். அதையும் தாண்டி ஹாப்பினஸ் பீஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் சிவலிங்கம், இவ்வளோ சிவலிங்கம் இருக்குது பாருங்கள், கண்ணுக்கு முன்னாடி சின்னதாக அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது, கொட்டி கிடக்கு. இதை பார்க்குறத தவிர்த்துட்டு கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற கடவுள் தலைவராக நான் உங்களை சொல்லலை, எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், மன்னிச்சுக்கிங்க. ஸோ கண்ணுக்கு பின்னாடி இருக்க நம்ம கவலைகளை தான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தையும் அனுபவித்து ரசித்து வாழ கற்றுக்கிட்டாலே லைஃப் ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக செம்மையாக இருக்கும். அண்டு மறக்காமல் நீங்கள் இங்கே வரணும். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி வரது அந்த ரோடு சூப்பராக இருக்குது. உள்ளுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே இவ்வளோ லிங்கங்களை பார்க்கும்பொழுது மெய் மறந்துடுவீங்க. அட்லாஸ்ட் இவரை பார்க்கும் பொழுது அப்படி இருக்கும். அண்ட் உள்ள மெயின் சொன்னார் ரைட்டா, அந்த லிங்கம் சில்வரில் இருந்தது, சம்திங் சூப்பராக இருந்ததுங்க. வாய்க்கு வந்தபடி வளரிட்டு இருக்கல ஹாப்பினஸ். ஓகே மக்களே, இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, உங்களுக்கும் இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நீங்களே விஷஸ் சொல்லுங்க இன்னைக்கு எல்லாம். அதாவது இவங்க வந்ததுலேருந்து நான் இப்பெல்லாம் பேசுவேன், இமிட்டேட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ என்னோட இன்ட்ரோ சொல்லி விஷஸ் சொல்லிட்டு ஃபினிஷிங் நீங்களே முடிங்க. இந்த வீடியோ இவங்க ஃபினிஷிங் பண்ணி முடிக்க போகிறாங்க. ரெடி? இன்ட்ரோ கொடுக்கணுமா? இன்ட்ரோ 1, நம்பர் 2 பர்த்டே விஷ், நம்பர் 3 அட்லாஸ்ட் ஃபினிஷிங். ஓகே. தமிழ் உங்களில் ஒருவன் சேனலில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இவர் தான் உங்கள் தமிழ் அழகன். நான் பூமொழி. இன்னைக்கு எதை பற்றி இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம சிவா டெம்பிள் பற்றி தான். பீங் அ மண்டே. அப்புறம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ எல்லாருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப வருஷம் அவரை இமிட்டேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லைக் தட் இல்லை. ஒஸ்ட்ன்றது என்ன சொல்லலை, இமிட்டேட் பண்ணுறாங்களா? நான் நிறைய வீடியோ சொல்லுவேன்ல, அந்த குரல் கொடுக்கும்போது ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. அதை பிடிச்சிக்கிட்டாங்க, சிக்னேச்சர் வேர்டு மாதிரி. ஆத்தாடி சிக்னேச்சர் வேர்டுன்னு சொன்னே சொல்கிறாங்க. உங்கள் எத்தனை பேருக்கு கேட்டிருக்கீங்க அந்த ஆத்தாடி தான். சரி, ஓகே. ஃபினிஷிங் டச் எண்டு கார்டு என்ன எதுன்னு தெரியலையே. எல்லாம் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இதே மாதிரி சந்தோஷமா இருங்க, இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருங்க. பிரச்சனை எப்பவுமே கிட்ட வச்சிருந்தா தான் பெருசா இருக்கும், தூரமா வச்சு பாருங்க சின்னதா இருக்கும். டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங். யாராவது ரொம்ப லைக் இப்போ வருத்தமா இருக்கிறீங்களோ கொஞ்சம் பொறுத்துருங்க. ஹாப்பினஸ் சீக்கிரமா வரும், அதை நோக்கி போவீங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்துல தமிழை கொள்ளுறாங்க போ. இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். அவர் சந்திப்பாரு, நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல். எப்பவுமே தமிழ் சரியாக வரமாட்டேன்து, என் லாங்குவேஜ் கேட்டு திட்டாதீங்க. படித்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூரில். பட் நான் ஒரு வீர தமிழச்சின்னு எப்பவுமே பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை போதும், மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிடம் இருந்து விடைபெறுவது தமிழழகன். உங்களில் ஒருவன் தமிழழகன் அண்ட் பூமொழி. நன்றி, வணக்கம். அன்பே சிவம். மக்களே, லவ் யூ ஆல். டடா, பை. பீஸ்.